பழனிசாமி சார் வணக்கம். பழனிசாமி சார் வணக்கம் சார். உங்களுடைய அரசாங்கம் இது. இன்னைக்கு நீங்க அரசாங்கத்தை அமைத்திருக்கிறீர்கள். ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் சொன்னதை போல ஒரு பிரிட்டிஷ்காரங்கிட்ட எப்படி சுதந்திரம் வாங்கியதோ அதுபோல இந்த திராவிட கட்சிகளிலிருந்து நாங்கள் ஒரு சுதந்திரத்தை மீட்டெடுத்திருக்கிறோம். அப்படி ஒரு சுதந்திரத்தை உங்கள் கட்சியினுடைய தலைவர் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்ட்டு உங்கள் கையில் அதிகாரம் கிடைத்திருக்கிறது. நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மாநிலத்தில் விதைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற காரணத்தினால உங்களை பார்க்க அங்கு நடந்த ஒரு விபத்தால இறந்தவர்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறீங்களா சார்? சார் கேள்வி கரெக்டா கேட்டிருக்குன்னா சார்? சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். சார் தூத்துக்குடியில் நடக்குதுங்க சார். துப்பாக்கி சூடு நடக்குது. சரி. அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்ப ஏடிஎம்கேல முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி அவர்கள் 10 பேருக்கு அரசு மொத்தம் 19 பேருக்கு கொடுத்தாங்க. 10 பேர் உயிரிழந்தவங்களுக்கும் 5 பேரு சார் இருங்க சார், என்னை கம்ப்ளீட் பண்ண விடுங்க. கோவிந்தராஜன் சார் என்னை பேச விடுங்க. 5 பேர் படுகாயமடைந்தவர்களுக்கும் 4 பேர் காயமடைந்தவங்களுக்கும் கொடுத்தாரு. சரிங்களா? 19 பேர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு எக்ஸ் முதலமைச்சர் அவர்கள் திரும்பி 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 17 பேருக்கு அதே தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தாரு. சரி சரிங்களா? அவங்க எல்லாம் மனிதநேயத்தின் அடிப்படையிலும் மனிதாபிமான அடிப்படையிலும் தான் அது கொடுத்தாங்க. அது அவங்களோட அரசின் அவங்கள பார்க்க வந்தாங்களா இவங்கள பார்க்க வந்தாங்களா கிடையாது. அந்த பேரிடரோட தன்மையையும் அந்த மக்களோட நீண்ட கால மறுவாழ்வையும் அதை பொறுத்து கொடுத்துருக்காங்க. இருங்க, அதை கொடுக்கறதையுமே நீங்க அப்போஸ் பண்றீங்க. இது சமநீதி சமவேளைக்கு தப்பா இருக்குது, இதை கொடுக்க கூடாது அப்படின்னா நீதிமன்றம் வாயிலாக போய் தான் நீங்க அதை தடுக்கணும். நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீதிமன்றத்துல நாங்க செய்யறது சரின்னு சொல்லிதான் இப்போதைக்கு தற்காலிக பணியாணை வழங்குங்க. விசாரணை முடிஞ்சு உங்க சைடு ஃபேவரா வந்துச்சுன்னா கட்சிக்கு அந்த நீதி ஃபைனலா இறுதி முடிவு உங்களுக்கு சரியானதா நிரந்தர பணியாணை வழங்குங்க அப்படின்னு சொல்லி. புரொபேஷனரி பீரியட்ன்றது வேற சார். புரொபேஷனரி பீரியட் பர்மனன்ட் அதெல்லாம் டிஃபரெண்ட். இது வேற அது வேறங்க சார். அதுக்கு இதுக்கு குழப்பம் இல்ல. அதெல்லாம் விசாரணை இருக்கிறதுனால பழனிசாமி சார் நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது புரொபேஷனரி பீரியட் எல்லாம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா முறைப்படி தேர்வு எழுதி அதனால் நியமிக்கப்படக்கூடியவர்களுக்கு தான் புரொபேஷனரி பீரியட். இது நீங்க டைரக்ட் அப்பாயின்ட்மென்ட் பண்ணிடலாம். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இருங்க, ஆன்சர் சொல்ல விடுங்க சார். ஆன்சர் சொல்ல விடுங்க. டிஎன்பிஎஸ்சில 40 காலி பணியிடங்கள் இருக்கு. அந்த 40 காலி பணியிடங்களை எடுத்து அப்ப இது 40 பணியிடங்கள் கிடையாது, ஒரு 40 பணியிடங்களை மூடிட்டோம். அந்த 40 பணியிடங்களை எடுத்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்துட்டோம். அதனால அவங்களுக்கு கொடுத்ததுனால உங்க 40 பணியிடங்கள் வேலை வாய்ப்பு போகுது, உங்களோட உரிமை போகுது அப்படின்னீங்கன்னா அதுல ஒரு தர்மம் இருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, இப்ப ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கிறாங்க, அவங்க காம்பேஷனட் கிரவுண்ட்ஸ் தான், கருணை அடிப்படையில் தான். ஒரு அரசு ஊழியர் இருக்காரு. அரசு ஊழியர் இப்ப எக்ஸ் முதலமைச்சர் மாண்புமிகு எக்ஸ் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஈபி ஊழியர், ஒப்பந்த ஊழியரா தான் இருந்திருக்காரு. அவர் ஒரு தடவை இறந்துடுறாரு. அந்த கரண்ட் இதுல ஈபில இருக்க அவர் பேர் என்ன சொல்றேன் நான். அவரோட மகருக்கு கருணை காம்பேஷனட் கிரவுண்ட்ஸ் பேஸ்ல கவர்மெண்ட் வேலை கொடுத்திருக்காங்க. படிப்பு கல்வி தகுதி அடிப்படையில கொடுத்திருக்காங்க. அது மனிதநேய அடிப்படையில் தான். ஒருத்தவங்க ஒரு பொறுப்புணர்வுல தலைமையில இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பரிசீலனை பண்ணுவாங்க. பழனிசாமி சார் சரியா வந்துட்டீங்க. எந்த சார் இங்க பாருங்க, இப்ப சரியா வந்துட்டீங்க சார். இப்ப இந்த இந்த அத்தனை 31 பேருக்கும் நீங்கள் கருணை அடிப்படையில் தான் கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த கருணைக்கான காரணத்தை ஒன்னு எழுதியிருப்பீங்கல்ல. இங்க கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அதுல இவர்கள் இறந்து விட்டார்கள்ட்டு. அதுல அரசியல் சதி காரணமாக போலீசாருடைய அஜாக்கிரதை காரணமாக இப்படி ஒரு இல்ல சார், நீங்க அதை எழுதணும். விசாரணை முடிவு நீதிமன்றத்திலிருந்து இருந்து வரும் சார். சார் இந்த ஆர்டர்ல என்னன்னு சார் எழுதிருக்கீங்க? வழக்கு விசாரணை ஐயா இந்த ஆர்டர் போடுவதற்கு முன்பாக சார் இங்க பாருங்களேன், சார் இங்க பாருங்க, ஒரு ஜிஓ நீங்க போடுறதுக்கு முன்னால இல்ல சார் 10 கேள்வி மனப்பாடம் பண்ண முடியாது. இல்ல இது 10 கேள்வி இல்ல, ஒரே கேள்விதான். நீங்க சொல்ற கேள்வி நீதிமன்றத்துல இருக்கு சார். நீதிமன்ற விசாரணை முடிவு ஐயா நீங்க இன்னைக்கு அப்பாயின்மென்ட் ஆர்டர் கொடுத்தீங்கல்ல சார். பழனிசாமி ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சொல்றதை கேளுங்க சார். இந்த அப்பாயின்மென்ட் ஆர்டர் டெம்பரரி அப்பாயின்மென்ட் ஆர்டர் கூட நான் வச்சுக்கிறேன். இந்த டெம்பரரி அப்பாயின்மென்ட் ஆர்டர் கொடுக்கிறதுக்கு முன்னால ஒரு ஃபைல் மூவ் ஆயிருக்குல்ல, இந்த காரணத்தினால் இவர்களுக்கு வேலை கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு
அதுக்கு என்ன காரணத்தினால் சதியால் ஏற்பட்ட உயிரிழப்பு, அதனால் கருணை அடிப்படையில் இவங்களுக்கு எழுதியிருக்கீங்களான்னு கேட்கிறேன். ஃபைல் அப்படிதான் மூவ் ஆயிருக்கா? அதெல்லாம் அரசிடம் இருக்கு சார். சட்டப்படி வாழ்ந்த டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு சார். அரசின் கொள்கைப்படி அரசு ஊழியர்களும் அரசு அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் இணைந்துதான் உருவாக்கி இருக்காங்க. அது எல்லாமே கவர்மெண்ட்ல இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, இறுதி முடிவு வரப்ப எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லுவோம், எல்லாத்தையுமே மக்களுக்கு. நாங்களே வாங்குவோம் சார். அதை நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க எந்த கருணை அடிப்படையில் இதை நீங்க கொடுத்தீங்கன்னு நாங்களும் வாங்குவோம். அப்ப இல்ல சார், அப்ப அதுல எழுதி இருக்கணும். ஏன்னா பழனிசாமி சார், பழனிசாமி ஐயா, நீங்க இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னால சிஎம் சொன்னாரு நேர்மையே விரும்புறோம். நீங்க அறிவிங்க சார். நீங்க அறிவிக்கிறத நாங்க விரும்புறோம். நீங்க அறிவிங்க. சரி, பழனிசாமி சார் அடிப்படையிலும் நாங்கள் இயங்குறோம் சார். சொல்றேன் சார். ப்ளீஸ் சார் கேக்குதுங்களா? அரவிந்த் சார் கேக்குது. ப்ளீஸ் சொல்லி முடிங்க. சார், நாங்க மனித நேயத்தின் படியும் சட்டப்படியும் நேர்மையின் படியும் உண்மையின் படியும் தான் மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் அரசாங்கம் இது. சரி, இது நாங்க வேற யார் சொல்றாங்க, சட்டம் சொல்லணும், நீதிமன்றம் சொல்லணும், அதப்படிதான் நாங்க கேட்போம். நீதிமன்றம் தப்புனா நாங்க இயங்க மாட்டோம். நீதிமன்றத்தின் படிதான் நாங்க இயங்குவோம். மக்களின் ஆணைப்படிதான் இயங்குவோம். மக்களுக்காக தான் இயங்குவோம். மக்கள் நலப்பணிக்காக தான் இயங்குவோம். எங்களுக்கு ஆட்சி கட்சி எல்லாம் விட மக்களின் முன்னேற்றமும் மக்களின் நல்வாழ்வும் தான் முக்கியம். ஓகேங்க, ரொம்ப இதான் தாவேகாவின் நிலைப்பாடு.